ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல நம்ம எந்த திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம்னா 2025ஆம் ஆண்டு சவுத் கொரியால ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தை எடுத்தது வேற யாரும் கிடையாது, நம்ம இயன் சங்கோ தான். இவர் வேற யாரும் கிடையாது, இவர் தான் ட்ரெயின் டு பூஷன் படத்தை எடுத்தாரு. ஸோ இந்த திரைப்படம் எப்படி இருக்குங்கிறத இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நான் ரீசெண்ட் டைம்ல பார்த்து எனக்கு ரொம்ப பாதிச்ச திரைப்படங்கள்ல இந்த திரைப்படமும் ஒண்ணு. இந்த திரைப்படத்தோட பேர் அக்லி. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு இன்டர்வியூ சீனை காட்டுறாங்க. அந்த இன்டர்வியூல ஹீரோவோட அப்பாவை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவை பத்தி சொல்லணும்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே கண்ணு தெரியாது. ஆனா கொரியன் பாரம்பரிய முறையில சீல் என்கிரேவ் பண்றதுல இவர் ஒரு மிகப்பெரிய வித்தக்காரரு. கண்ணு தெரியலனாலும் ஒவ்வொரு சீல் என்கிரேவையும் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணுவாரு. அதனாலேயே அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக பிரஸ் பீப்பிள் இவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவான டாங்குக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் கேட்டோன்னு அவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். இப்ப போன் பண்ணவங்களோட இடத்துக்கு போய் பார்த்தா உங்க அம்மா 40 வருஷத்துக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க கொண்டு மலையில புதைச்சிருக்காங்க. உங்க அம்மாவோட பாடி கிடைச்சிருக்கு, இதுதான் உங்க அம்மாவோட பாடின்னு வெறும் ஸ்கெலிட்டனை மட்டும் காட்டுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டா அவங்க அம்மாவை பாக்குறான், அதுவும் இந்த குளத்துல பாக்குறான். இதை பார்த்தோன்னா அவன் பயங்கர டிஸ்டர்பிங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா இந்த மாதிரி செத்து போய் பாடி டீகம்போஸ்ட் ஆனதுனால உங்க அம்மா எதனால செத்தாங்கங்கிற டீடைல்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. அது இல்லாம உங்க அம்மா செத்து 40 வருஷத்துக்கு மேல ஆயிட்டதுனால ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷனும் முடிஞ்சிருச்சு. சோ உங்க அம்மாவை கொன்னது யாருன்னு எங்களால இனி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இது உங்க அம்மா பக்கத்துல இருந்துச்சு, இது அவங்களோட ஐடின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஐடியிலயுமே அவங்க அம்மாவோட போட்டோ அந்த அளவுக்கு தெளிவா இல்ல. நம்ம ஹீரோ இது நாள் வரைக்கும் அவங்க அம்மாவை பார்த்ததே இல்ல, அவங்க அம்மாவோட போட்டோ கூட அவங்க கிட்ட இருந்தது கிடையாது. இப்ப நம்ம ஹீரோன டாங் என்ன பண்றானா அவங்க அம்மாக்காக ஒரு ஃபியூனரல் ஏற்பாடு பண்றான். ஆனா அந்த ஃபியூனரலுக்கு இப்ப வரைக்கும் யாருமே வரல. அந்த ஃபியூனரல்ல அவங்க அம்மாவோட போட்டோ கூட இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவோட சித்திக்காரியும் பெரியமாவும் வராங்க. இது வரைக்கும் டாங் அவங்கள பார்த்ததே கிடையாது. அங்க வந்து அந்த சித்தியும் பெரியமா காரிகளும் பாசத்துக்காக வரல. நம்ம டாங்கோட அம்மாவுக்கு அந்த ஊர்ல கொஞ்சம் சொத்து இருந்திருக்கும், அந்த சொத்தை உனக்கு கொடுக்க முடியாது, மரியாதை இதுல கையெழுத்து போடுன்னு சொல்றதுக்கு தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதை கேட்டு நம்ம டாங்குமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அந்த சொத்துல நீங்களே வச்சுக்கோங்க, எங்க அம்மாவோட போட்டோ மட்டும் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க அப்போ ஒரு வார்த்தை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டோன்னு நம்ம ஹீரோவால சும்மா தாங்க முடியல. நம்ம ஹீரோ இந்த மாதிரி போட்டோ கேட்க அங்க இருந்த அந்த சித்திக்காரி என்ன சொல்றானா உங்க அம்மா இது நாள் வரைக்கும் ஒரு போட்டோ கூட எடுத்தது கிடையாது, ஏன்னா அவ பார்க்க செம கேவலமா இருப்பா, அவ அசிங்கமா இருக்கிறதுனாலே அவ போட்டோ எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்ல இது கேட்ட நம்ம ஹீரோக்கு நிமிஷம் என்ன பேசுறதே தெரியல. இப்பதான் அவனோட லைஃப்ல ஒருத்தவங்க அவங்க அம்மாவை பத்தி பேசுறதே கேட்கறான். அது அவங்க அம்மாவை பத்தி எங்க அம்மா இவ்வளவு அசிங்கமானவங்கன்னு சொல்றாங்களே நினைச்சு டாங் ரொம்பவே வருத்தப்படுறான். டாங்குமே எங்க அம்மா சின்ன வயசுல அப்படி இருந்திருப்பாங்க, பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நல்லா அழகா தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் இன்னும் நிறைய விஷயத்த சொல்றாங்க. உங்க அம்மா சின்ன வயசுலயே காணாம போயிட்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே என்னங்க இப்படி சொல்றீங்க, ஒருவேளை எங்க அம்மாவை யாராவது கடத்திட்டாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த தீக்காரி பெரியம்மா காரி என்ன சொல்றாங்கன்னா நான் தான் முன்னாடியே சொன்னேனே உங்க அம்மா பார்க்க கேவலமா இருப்பா, அவளை போய் யாரு கடத்த போறாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுமே ஒரு குட்டி குழந்தை காணாம போயிருக்கு, நீங்களா யாருமே தேடலையே அப்படின்னு கேட்க அதுக்கு அவளுக்கு என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்பா வந்துட்டு ஊர்ல ஒரு பொம்பளையோட அஃபேர் வச்சிருந்தாங்க, அதை வந்துட்டு என் தங்கச்சிக்காரி பார்த்துட்டா, அதை என்கிட்ட வந்து சொல்லாம ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல எங்க அம்மா எங்க அப்பா மேல இருந்த கடுப்பை காட்டுறதுக்கு பதிலா என் தங்கச்சி அடிச்சிட்டாங்க. சின்ன வயசுலயே அம்மாவோட நகையில எடுத்துட்டு எங்க ஊர்ல இருந்து அவ ஓடி போயிட்டா, இப்போ வரைக்கும் அவளை நான் பார்க்கவே இல்லை, கண்டிப்பா அவ கேவலமா தான் இருப்பான்னு சொல்ல ஹீரோக்கு இதை கேட்டோன்னு என்ன பேசுறதே தெரியல. இப்ப கடைசியா ஃபியூனரலுக்கு வந்து இறுதி சடங்கு செய்வாங்கன்னு பார்த்தா அந்த சித்திக்காரி எங்களால என்னால நிக்க முடியாது, செம்ம நாத்த நாருதுன்னு அங்கிருந்து கிளம்புறங்கிற பேர்ல அடுக்கி வச்சிருக்கிற அந்த ஸ்கெலிட்டனை களைச்சு விட்டுட்டு போயிடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாயி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போது டாங்கோட அப்பாவை இன்டர்வியூ எடுக்க வந்த அந்த பொண்ணு அவங்களோட ப்ரொடியூசரை பார்த்து சார் டாங்கோட அப்பாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு பதிலா அவங்களோட ஒய்ஃபை பத்தி எடுக்கலாம், ஏன்னா அவங்க ஒய்ஃபை சுத்தி நிறைய ரூமர் இருக்கு, அதுதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோ இன்னுமே கடுப்புதாரா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க நம்ம ஹீரோ கொண்டு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் பண்றது அந்த ரிப்போர்ட்டர் தான். உங்க அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில வேலை பார்த்திருக்காங்க, அங்க வேலை பார்த்தவங்கள நம்ம பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல உங்க அம்மா பத்தி கொஞ்சம் விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா அந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்து அந்த 3 பேத்தை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டர் கிளம்பி போறாங்க. ரிப்போர்ட்டருமே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த லேடியை பத்தி உங்களுக்கு என்ன விஷயம் எல்லாம் தெரியும், அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்க அங்க வேலை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அவளுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, அது இல்லாம யாருமே அவளோட பழக மாட்டாங்க, அவளுக்கு எங்க கம்பெனியில ஒரு நிக் நேம் இருந்துச்சு, அதாவது ப்ளூ பம்ப் அப்படின்னு சொன்னவன நம்ம ஹீரோட மூஞ்சி
மூஞ்சி அப்படியே வாடி போச்சு. நம்ம டாங்கோட அம்மா ஒரு கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே, அந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை எப்பவுமே பீக்ல இருக்கும். பாத்ரூம் கூட சரியா போக விட மாட்டாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போறதுக்கு டாங்கோட அம்மா ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி பாத்ரூம் போறதுக்கு பர்மிஷன் கேட்கும்போது போயிட்டு 2 நிமிஷத்துல வந்துடணும்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. பாத்ரூம் கிட்ட போனதான் தெரியுது அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து வேற வழியே இல்லாம ஒர்க்குக்கு போன அவங்களுக்கு வயிறு தாங்க முடியாம அவங்களோட பேண்ட்லயே அசிங்கம் பண்ணிடுறாங்க. மாதிரி அவங்களோட பேண்ட்ல அசிங்கம் பண்ணதுனாலேயே அங்கிருந்து யாருமே நம்ம டாங்கோட அம்மாவோட சேர மாட்டாங்க. பத்தாவதுக்கு பேசிட்டு இருக்கிறவங்களுமே அவ பார்க்க கேவலமா இருப்பா. ஆனா அவ யாருக்கிட்டயுமே எந்த வம்புத்துமே வச்சுக்க மாட்டா. அமைதியான பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த இன்னொரு ஆளு, ஒரு நிமிஷம் இரு, ஒரு வாட்டி அவ நம்ம ஓனரோடய சண்டை போட போனா நான் இருக்கா அப்படின்னு கேட்கும் போதுதான் இன்னொரு லேடி சொல்றாங்க, ஆமா ஒரு வாட்டி எங்க ஓனருக்கு அவளுக்குமே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு. பிரஸ் ரிப்போர்ட்டர் என்ன கேக்குறாங்கன்னா, என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னு கேட்க, எங்க கம்பெனியில ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு இவ போய் கேட்டிருக்கா. அந்த பொண்ணு இவளுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. அந்த பொண்ணு கிட்ட எங்க பாஸ் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டதா சொல்லி எங்க பாஸ் மேலேயே அவ படி போட்டா. ஆனா அது தெரிஞ்சவொன்னு அந்த பொண்ணு அவளை அடிச்சுட்டா. அந்த பொண்ணோட அட்ரஸ் வேணா தானே, நீங்க வேணா போய் பாருங்கன்னு சொல்ல இப்ப இவங்க அப்படியே கிளம்பி அந்த லேடியோட வீட்டுக்கு போறாங்க. இந்த லேடி வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அசிஸ்டன்ட்டா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எங்களுக்காக தான் நியாயம் கேட்டாங்க. என்னோட பாஸ் என்ன வந்துட்டு செக்ஷுவலா அசால்ட் பண்ணிட்டாரு. அதை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயத்த நான் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா எங்க பாஸ் எல்லாத்துக்குமே கரெக்டா போனஸ் கொடுப்பாரு, கரெக்டா சம்பளமும் கொடுத்துருவாரு, எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப கைண்டா நடந்துக்குவாரு. நான் போய் என்ன இந்த மாதிரி அவர் பண்ணிட்டாருன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஆனா என்னோட சீனியர் இதை நம்புனாங்க. எனக்காக நியாயம் கேட்கறேன்னு அவங்க சொன்னாங்க. இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனியோட ஓனரோட பொழுதுபோக்கு என்னன்னா, அவர் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் போட்டோ எடுக்கிறது தான் இவரோட வேலை. அவங்களும் இவர் ரொம்ப நல்லவர் நினைச்சு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா டாங்கோட அம்மா இவர் ரொம்ப மோசமானவர், இவர் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு எழுதி ஒட்ட அங்க இருக்கிற எல்லா ஃபீமேல் எம்ப்ளாயிஸுமே போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. இதை நினைச்சு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி ஓனர் பயங்கரமா கடுப்பாராம். ஆனா இந்த மாதிரி விஷயம் போடுறதுனாலேயே எனக்கே அசிங்கமாயி ஒரு கட்டத்துல அவங்களை அடிக்க வேண்டியதா போச்சு. அதனால தப்பு ஃபுல்லா அவங்க மேல இருக்கிற மாதிரி மாறிடுச்சு. உங்க அம்மாவோட சாவுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த கார்மெண்ட்ஸோட ஓனர் தான் காரணமா இருப்பான். ஏன்னா அவன் தான் சீனியர் மேல பயங்கர கோவத்துல இருந்தா அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா அந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியோட ஓனரை காட்டுறாங்க. ஒரு காலத்துல நல்லா ஓனரா இருந்தவன் இப்ப கிழிஞ்சு போன பேனர் மாதிரி உடம்பு சரியில்லாம படுத்து கிடப்பான். அவன் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கே இன்டர்வியூ கொஞ்சம் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறான். இப்ப அப்படியே அவனை இன்டர்வியூ எடுத்தா எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. பட் நீங்க சொல்ற மாதிரி அவளை நான் கொல்லல. அவளை கொன்னது யாரு தெரியுமா? அவனோட புருஷங்காரன் தான் அவனை கொன்னா. அவளை கொல்றதுக்காக ஒரு நாள் என் ஆளுகளை அவனோட வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். அப்ப அந்த டைம்ல அவன் ஒய்ஃபை கொன்னு கண்ணு தெரியாத அந்த குருட்டு முண்டம் ஒரு மலை பள்ளத்தாக்குல கொண்டு போய் அவனை தூக்கி கொண்டு போட்டான். அவன் சரியா அந்த பணத்தை டிஸ்போஸ் கூட பண்ணல. என் ஆளுக சேர்ந்துதான் அந்த பணத்தையே டிஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல இது கேட்ட நம்ம ஹீரோக்கு செம காண்டாயிருது. போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டரை பார்த்துமே இந்த விஷயம்லாம் எதுவுமே வெளியே வரக்கூடாது, வெளியே வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு கேமரா அப்படியே உடச்சு தூக்கி போட்டு போயிடுறான். இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம டாங் வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட கேக்குறான், மரியாதையே உண்மையை சொல்லுங்கப்பா, அம்மாவை கொன்னது நீங்க தானே அப்படின்னு கேட்க அந்த ஆள் அப்படியே திரும்பிட்டு, ஆமா உங்க அம்மாவை நான் தான் கொன்னேன். இப்ப அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம டாங்கோட அப்பா சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கண்ணு தெரியாதனால பயங்கரமா சின்ன வயசுல இருந்தே புலி பண்ணப்பட்டிருக்காரு. சோ இதுல இருந்து அவர் தற்காத்து கொள்ளுங்கிறதுக்காகவே இந்த சீல் என்கிரேவர்ங்கிற இந்த கலையை கத்துக்கிறாரு. இந்த கலையை கத்துக்கிட்டு ஒரு கடையும் போடுறாரு. ஆனா இவரை நம்பி ஒரு ஆர்டர் கூட வரல. அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் டாங்கோட அம்மா டாங்கோட அப்பாவை பார்த்திருக்காங்க. ரெண்டு பேத்துக்குமே ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. நம்ம டாங்கோட அப்பாவுமே டாங்கோட அம்மாவை பார்த்து, நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர், நீங்க தான் ஃபர்ஸ்ட் வாட்டியா என் கடைக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது வாங்கிக்கீங்களே அப்படின்னு சொல்ல டாங்கோட அம்மா கிட்ட அந்த டைம்ல காசு இல்ல. சோ டாங்கோட அப்பா என்ன பண்றாருன்னா, நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர், சோ அதனால உங்களுக்கு நான் இது கிஃப்டா தரேன்னு அவங்க பேர் எழுதி ஒரு சீல் என்கிரேவரை அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. டாங்கோட அப்பாவோட திறமையை பார்த்து டாங்கோட அம்மாக்கு அவரை ரொம்பவே பிடிச்சு போச்சு. இவர் இந்த மாதிரி ஃப்ரீயா அந்த பொருளை கொடுத்ததுனால அடுத்த நாள் இவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. டெய்லி இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க இவங்களுக்குள்ள இருந்தது காதலா மலர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம சுத்தி இருந்தவங்க எல்லாருமே, அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, அவளையே நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல இவருக்குமே டாங்கோட அம்மா பார்க்க அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டாங்கோட அம்மாட்டி தன்னோட விருப்பத்தை சொல்லி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு டாங்குமே பிறக்கிறாங்க. நம்ம டாங்கோட அப்பா இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கிறது தான் ஒய்ஃப் ரொம்பவே அழகா இருப்பாங்க அப்படிங்கறது தான் இவர் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருப்பாரு. ஒரு நாள் டாங்கோட அப்பாவோட ஃப்ரெண்ட் அவரோட வீட்டுக்கு வந்து, உங்க ஒய்ஃப் என்னடா பார்க்க இவ்வளவு கேவலமா இருக்கா, அவளை பத்தி யாருமே இவங்கிட்ட சொன்னது இல்லையா அப்படின்னு கேட்க அங்கிருந்தே இவருக்கு அவங்க ஒய்ஃப் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதாவது நம்ம ஒய்ஃப் பார்க்க ரொம்ப கேவலமா இருப்பாளோ, நம்ம இப்பதான் கஷ்டப்பட்டு இந்த கலையை கத்துக்கிட்டு அந்த புள்ளியில இருந்து வெளியே வந்திருக்கோம்,
அப்பதான் இவருக்கு புரியுது, நம்ம டாங்கோட அம்மா அழகா இருக்குதுன்னு சொன்னதே மித்தவங்க எல்லாம் நம்ம டாங்கோட அப்பாவையும் டாங்கோட அம்மாவையும் சேர்த்து வச்சு புலி பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. இதெல்லாம் கேட்டோன்னு அவரால் தாங்கவே முடியல. டாங்கோட அப்பா என்ன நினைச்சாருன்னா, சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், கண்ணு தெரியாதனால நான் ரொம்பவே புலி பண்ணப்பட்டிருக்கேன், கேவலமா இருக்கிற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா வாழ்நாள் ஃபுல்லா என்ன முதுகுக்கு பின்னாடி புலி பண்ணிட்டே இருப்பாங்கிறது அவர் மனசுக்கு தோண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல டாங்கோட அம்மா அந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி ஓனரோட சண்டை போடுறாங்க. அந்த சண்டை எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, ஒரு நாள் அந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி ஓனர் நம்ம டாங்கோட அப்பாவை கூப்பிட்டு அவரோட திறமைய ஊர்ல இருக்க எல்லாத்திட்டையும் காட்ட சொல்லுவாரு. அவங்களும் இந்த மாதிரி பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி சரக்கு ஊத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி ஓனர், இந்த மாதிரி உன் வைஃப் எனக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா, உன் வைஃப் மட்டும் நீ தட்டி வைக்கலனா கண்டிப்பா உன்னோட வைஃபையும் உன்னையும் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருப்பாரு. ஸோ நம்மளோட டாங்கோட அப்பா நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு வேண்டான்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட எவ்வளவு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் எங்க பேச்ச சுத்தமா கேட்கற மாதிரி தெரியல. ஒரு நாள் நம்ம டாங்கோட அப்பாவும் டாங்கோட அம்மாவும் வெளியே போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம டாங்கோட அம்மா இப்படி பண்ணதுக்காக அந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி ஓனர் நிறைய பேர்த்த அனுப்பி அவங்க அம்மாவை அடி அடி நடிச்சிருப்பாங்க. அந்த கடத்துல டாங் அவன் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக பயங்கரமா கத்திருப்பாரு. ஆனா டாங்கோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் அப்ப கத்துனே தவிர எப்படியாவது இவளை அடிச்சு கொன்றணும், அவ அடிச்சு கொன்னாவாச்சு என்னை யாரு இந்த மாதிரி கேவலமானவனோட புருஷன் சொல்லி என்ன புள்ளி பண்ண மாட்டாங்களன்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா அவ இப்ப சாகல, உயிரோட தான் இருந்தா. ஆனா திருப்பி அந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி ஓனரோட விஷயத்துல அவ தலையிட்டுட்டே இருந்தா. ஒரு நாள் எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை முத்தி போய் தெரியாதனமா நான் அவளை கொன்னுட்டேன். அதுக்கப்புறமா தான் என் வாழ்க்கையே கொஞ்சம் நிம்மதியாச்சு. இப்ப பாரு, நான் ஒரு சேல் என்கிரேவர் ஆகி கொரியாக்கே நான் ஒரு மிகப்பெரிய சொத்தா மாறிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, என்னோட புகழ் தான். அம்மா மட்டும் கடைசி வரைக்கும் என் கூட இருந்திருந்தானா கடைசி வரைக்கும் நான் அசிங்கமான ஒருத்தியோட புருஷனா மட்டும்தான் இருந்திருப்பேன். அதனாலதான் உங்க அம்மாவை கொன்ன அப்படின்னு சொல்ல இது கேட்ட நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே மனசுடைஞ்சு போயிட்டான். அவங்க அப்பாட்ட இருந்து பேசாம அப்படியே திரும்பி வந்துடுறான். இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ண நம்ம டாங் அந்த இன்டர்வியூரை மீட் பண்றாங்க. இன்டர்வியூர் வந்துட்டு, உங்க அம்மாவோட போட்டோவை அந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி ஓனர் கிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ணேன், உங்க அம்மாவோட ஐடி கார்டு எடுக்கும் போது இந்த போட்டோ எடுத்திருக்காங்க, இதுதான் உங்க அம்மாவோட போட்டோவை பாரு அப்படின்னு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட போட்டோவை பாக்குறா. அவங்க அம்மாவோட போட்டோ பார்த்தோன்னு அவன் பயங்கரமா அழுகுறான். ஏன்னா அவங்க அம்மாவோட போட்டோ நார்மலா தான் இருக்கு. சுத்தி இருந்த சில மனுஷங்களோட கண்ணுக்கு தான் அவங்க அம்மா ரொம்ப கேவலமா இருந்திருக்காங்களே தவிர எல்லா பொண்ணுகளும் மாதிரியும் ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி தான் இருந்திருக்காங்க. இப்ப அநியாயமா ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணியே தான் அம்மாவை தான் கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களே நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்பவே அழுகுறா. இங்கே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை நான் பாக்குறேன். பாய்.